Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। असतोमा सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। வேதங்கள்தானே வாழ்க்கையின் சாரம், மெய்ஞானம் தானே உலகினை ஆளும். மனிதனின் தேடல் பல இங்கே, மறைந்திருக்கும் பொருள் எங்கே? பழமைகள் தானே புதுமையின் நாடி, சொல்லவே வந்தான் புதுயுக ஞானி. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। சராசரமசைகிற ரகசியம் ஐந்து பூதங்களின் ஆட்சியே. அறிவியல் என்பதும் அதிசயம் என்பதும் நான்கு வேதங்களின் சேர்க்கையே. கடலின் மூலம் ஒற்றை துளியே, உடலின் மூலம் ஒற்றை துளியே. வாழ்க்கை பந்து சுழலும் முறையே, வேதம் சொன்ன வழியே வழியே. இந்த உண்மை தேடி தேடி கண்டு சொன்ன இவனே யோகி. மனிதன் கூட இறைவன் தானோ, இவனை பாரு புரியும் தானே. இரண்டாம் சாணக்கியன் இவனோ. सद्गमय तमसोमा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम शांति शांति शांति। அச்சோ வேண்டாம் அழகு. சத்து பார்வதி அதுக்கு போயிட்டு வந்துடுறேண்ணா. பார்வையாலே பதிலா வாய் திறந்து 2 வார்த்தை சொன்னாதான் என்னவா? தான் பிடிச்ச மூக்குக்கு 3 விரல் மூக்க பிடிச்சுன்னு உட்காந்துட்டா 3 வேளையும் ஆகாரம் வயிற்றுல வந்து விழுந்துருமா? தியானத்தில் உட்காந்துட்டா உலகமே 2 ஆனாலும் கவலைப்பட மாட்டார் உங்க அப்பா. ಗುಣಗಣವಾರಿತಿ ಲೋಕಹಿದೈಷಿನಿ ಸ್ವರ ಸಪ್ತಭೂಷಿತ ಗಾನನುತೆ ಸಕಲ ಸುರಾಸುರ ದೇವ ಮುನೀಶ್ವರ ಮಾನವ ವಂದಿತ ಪಾದಯುತೆ. ಜಯ ಜಯ ಹೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ ಸಂತಾನ ಲಕ್ಷ್ಮಿ ಸದಾ ಪಾಲಯ ಮಾಂ. ಪ್ರಣತ ಸುರೇಶ್ವರಿ ಭಾರತಿ ಭಾರ್ಗವಿ ಶೋಕ ವಿನಾಶಿನಿ ರತ್ನ. நமஸ்காரம் மாமி. வாடிம்மா வா. பார்வதி இருக்காளா? இல்ல அம்மா எங்கடிம்மா போறா? சதா சர்வ காலமும் ஸ்லோகமும் வேண்டுதலும் பிரார்த்தனையுமா தான் இருக்கு வீடு. அந்த பொண்ணையும் சொல்லி குத்தமில்ல. நாள் தள்ளி போயிருக்கேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷம் 4 நாள் கூட நிலைக்கலையே. கேள்விப்பட்டேன். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் குடுப்பனேன்னு ஒண்ணு இருக்கே. அதுக்குள்ளேயே மகாதேவனுக்கு அவசரம். பாதாம்பருப்பு குங்குமப்பூன்னு வாங்கிட்டு வந்துட்டான். குழந்தை புஷ்டியா இருக்கணுமேன்னு. என்ன மாமி இது? நான் என்ன குங்குமப்பூவும் பசும்பாலுமா சாப்பிட்டு இருந்தேன்?
அப்படி இருந்து குழந்தை எப்படி கொழு கொழுன்னு இருக்கான் பாருங்க. அதாண்டிம்மா எனக்கும் புரியல. தனலக்ஷ்மி ரூபேண பாலய மாம், தனலக்ஷ்மி ரூபேண பாலய மாம். வா தர்மு. என்ன மாமியார் ரெண்டு அரட்டியா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படி அடறான்? அதாண்டி எனக்கும் புரியல, அது எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. அதான் வெளியில அழிச்சுன்னு வந்துட்டேன். எனக்கு உங்க ஆத்த விட்ட வேற எது போக்கணும்னு சொல்லி பார்ப்போம். சரி என்கிட்ட கொடு. ஓண்டா 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 அழாதடா. ஓ ஓ ஓ, நான் சமாதானப்படுத்தி பார்க்கறேன். வாண்டா 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 வாண்டா. அதையாவது செய்யற. ஓ ஓ ஓ ஓ வாண்டாண்டா வாண்டாண்டா. எதுக்குடா எதுக்கு அழற எதுக்கு அழற? பசிக்கிறது போல இருக்குடி. பால் கொடுத்தியா? எப்ப கொடுத்த? ஓ ஓ அது இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எதுக்கு அழற? ஐ எதுக்கு எதுக்கு அழற? அழக்கூடாதுப்பா. எதுக்கு அழற? பரவாயில்லையே, அழுகே நிறுத்திட்டானே. தா. அவர் சந்தியாவந்தனம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் போனோம். பார்வதி, இப்பதான் ஞாபகம் வருது, கொஞ்சம் ரவை இருந்தா தரியா? அவர் ராத்திரி வேற ஒன்றும் சாப்பிட மாட்டார், கஞ்சி தான். நான் மத்தியானமே போய் வாங்கின்னு வந்துன்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு நீட்டி முழக்கிற? கொண்டு வர இரு. சமுத்துற நீ. அழாது அழாது, வேண்டாம் வேண்டாம், அழாது, வாண்டாம்மா, வாண்டாம் வாண்டாம். ஓ ஓ ஓ ஓ ஓ. என்ன தருமோ, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கும். டேய் தியாகராஜா, தூங்குறான். நான் அதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். என்னடி பார்வதி பார்க்கணும்னா இங்கே நின்னுட்ட? அது ஒன்றும் இல்லை. என்ன பேந்த பேந்த முழிக்கிற? இந்தா என்னது இது? ரவை அவசரமா வேணும்னு கேட்டா. நாளைக்கு மத்தியானம் கொடுத்துட்றேன். இப்போ என்கிட்ட யாராவது கேட்டாளா? குங்குமம் கொடுத்தியோ? ஒவ்வொன்றையும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்லம்மா, கொண்டு வந்திருக்கேன். இப்பவே நீட்டினா அவளை விரட்டுற மாதிரி இருக்கும். எப்படியும் நான் கிளம்பின்னு தான் இருக்கேன். இந்தா வரேன். குழந்தை பிறந்த சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் வறுமை வாட்டுறது பத்தியா எப்படி நோஞ்சானா இருக்கா பாரு. அரை வயத்துக்கும் கா வயத்துக்கும் சாப்பிட்டுண்டு. என்னடா அது எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாத்தையும் பரத்தி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க? காய்கறிகள்லாம் ஒழுங்காக வாங்கி வந்திருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு தாத்தா சிரார்த்தம். வர வழியில் ராமசுப்பு சாஸ்திரிகளை பார்த்து காத்தால டான்னு 7 மணிக்கு வர சொல்லிட்டேன். என்னடா அது உதுந்த வாழைப்பத்தெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வந்தேம்மா. சரி அதை விடு. மகாதேவா, நாளைக்கு சிராத்தத்துக்கு சந்தான ராமனை வர சொல்லுவ. ராமசுப்பு வாண்டாம். என்னம்மா இது, வருஷக்கணக்காக நம்பாத்து வைதிக காரியங்களுக்கெல்லாம் ராமசுப்பு தானே வந்துட்டு இருக்கான். தீட்சதற்கு வேண்டப்பட்டவன் வேற, அதனாலேயே இப்போ உனக்கு வேண்டப்படாதவன் ஆயிட்டானா? இது பாரு, 10-15 நாளைக்கு முன்னால் நடந்த சண்டையை மனசுல வச்சுட்டு இப்ப என்ன படுத்தாத. ராமசுப்பு தீட்சதற்கு வேண்டப்பட்டவனா? சந்தான ராமன் நமக்கு வேண்டப்பட்டவன்டா. தீட்சதர் பகையை வளர்க்க என்னெல்லாம் வழி இருக்கோ அதெல்லாத்தையும் நீ இப்ப பண்ணிட்டு இருக்க. இப்ப நான் சொல்றது தீட்சதரோட பகையை வளர்த்துக்கிறதுக்காக இல்லடா. தீட்சதரும் சரி ராமசுப்பும் சரி என்னன்னா வசதியா வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா சந்தான ராமன் இப்ப இருக்கிற நிலைமை உனக்கே தெரியும் இல்லையாடா? भवति भिक्षां देहि भवति भिक्षां देहि. சரி, அவன் கஷ்டப்படுறான்னா ஏதாவது உதவி பண்ணிட்டு போவோம். அது எனக்கு தெரியாதா? வெறுமனை பணம் காசுன்னு கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அதனால இனிமே நம்ம பாத்துல நடக்கிற எல்லா வைதிக காரியங்களையும் சந்தான ராமனே பண்ணிட்டு போட்டோம். அம்மா, என்னதான் சந்தான ராமன் வேண்டப்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு பாண்டித்யம் போராது. ஓ ராமசுப்பு மட்டும் என்னத்த வாழ்ந்தான்? கடன் வேணும் ஏதோ மந்திரத்தை ஒப்பிச்சுட்டு போறான். இத பாருடா, ஒரு உதவா கறிக்கு கொட்டி கொடுக்கறத விட ஒரு உன்னத புருஷனுக்கு கை கொடுப்போம். இந்த விஷயத்துல நான் எடுக்கிற முடிவுக்கு நீ மதிப்பு கொடு. உனக்கு உங்க அம்மா மேல மரியாதை இருந்தா. நாளைக்கு சந்தான ராமனையே வர சொல்றேன். எஸ். என்ன எஸ்? ஒழுங்கா ஹலோன்னு சொல்றது, இல்லைன்னா முரளி ஹேர்னு சொல்ல வேண்டியதானே? ஹாய் தாட்ஸ், என்ன மிரட்டுற?
சரி, என்ன விஷயம்? எங்கேருந்து பேசுற? மேலேந்து. என்ன சொன்ன? மேல இருந்தா? டே மாடியிலேருந்து பேசுறேன்டா. அதுக்குள்ள சமாதி கட்டிடாத. என்ன நக்கலா? நேரா வந்து பேசுறது? உன் ரூம்குள்ள நான் நுழைய கூட நீ தான் தடை உத்தரவு போட்டிருக்கே. அது சரி, உங்க அப்பாவுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக அவனோட பேசணுமா? நீ உடனே இங்க வா. இல்லை, அன்னைக்கு அவ்வளோ தூரம் பேசிட்டு இன்னைக்கு எப்படி சம்மதம்னு சொல்றது? அதுக்கு எதுக்கு குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க நெடுக்க நடக்கிறீங்க? இப்பெல்லாம் குட்டி போடாத பூனை கூட இப்படிதான் குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கோம். கடைசியில் 2 பேரும் என்ன பூனை ஆக்கிடுங்க. என்ன தாட்ஸ்? என்ன எதுக்காக இப்போ வர சொன்னீங்க? சும்மா தாண்டா. சும்மாதான். சும்மாதான்னா என்ன அர்த்தம்? சும்மாதான். முரளியே, நீ உன் வேலையில் பிஸியாக இருக்க, நான் ஏன் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன். 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து பேச டைம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கோம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பேசிட்டு இருக்கலான்னு தான் உன்னை வர சொன்னேன். ஜஸ்ட் லைக் தட் பேசுறதுக்கும் வெட்டி அரட்டை அடிக்கிறதுக்கும் எனக்கு டைம் இல்லை. டே முரளி, நில்ற. சும்மாதான் நாங்கள் சொன்னதை நிஜமாவே நீ சும்மாதான் எடுத்துட்டு இருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன புரியலையா? புரிஞ்சிடுச்சா? மாப்பிள்ள, சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்காம டைரெக்டாக மேட்ரு வந்துடுறதே பெட்டர்னு நினைக்கிறேன். முரளி, அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் ஆத்திரத்தில் உன் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டில் கண்டபடி பேசிட்டேன். ஐ எம் சாரிப்பா, ஐ எம் சாரி. ஸ்னேகாவை பற்றி ஏதேதோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அவளை நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவளோட பிஹேவியர், பழக்க வழக்கம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவளையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். என்ன புன் சிரிப்பு? நீயும் இதுதானே விரும்பின? இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவகிட்ட பேசலான்னு இருக்கோம். நான் ஆல்ரெடி அவகிட்ட பேசியாச்சே. அவன் கோடு போடுனா ரோடு போட்டது போன ஜென்ரேஷன். இந்த காலத்து பசங்க கோடு போடுனா ரோடை போட்டு வீடுகளே கட்டிடுறானுங்க. அம்மா, எல்லாம் டீட்டெயிலாம் பேசியாச்சா? எப்போ கல்யாணம், எந்த சத்திரம், ஃபர்ஸ்ட் நைட் எப்போ, ஹனிமூன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆமாம், நாங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணால் போருமா? ஆக்சுவலாக அவளை சரியாக நாங்கள் புரிஞ்சுக்கல. அதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்போ சொன்னோம். அவளை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். I am not your visa to the States. I'm sorry, Murli. கத்துனதுக்கும் சாரி, கல்யாணம் பண்ணிக்க முடியாததுக்கும் சாரி. அதனால தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு இப்ப சொல்றேன். என்னடா இது? அவன் ஒரு ஸ்ட்ரோக்ல 4 அடிக்கலாம், இல்லை 6 அடிக்கலாம். நீனா ஒரே ஸ்ட்ரோக்ல செஞ்சுரி அடிக்கிற. அன்னைக்கு நம்ம வீராப்பா பேசின ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், இட் இஸ் ஃபைனல் அப்படின்னு சொன்ன. இப்போ திடீர்னு என்னடா ஆச்சு? ஆல்ரெடி அவகிட்ட பேசியாச்சுன்னு சொன்னியே, அதுக்கு இதுதான் அர்த்தமா? என்ன, அவ சம்மதிக்கலையா? அப்படி இருந்தா சொல்லு, அவன் என் தங்க பொண்ணு தான்டா, அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். தேவையில்லை, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. தட்ஸ் ஆல். ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி கூட நீங்க சொன்னப்போ அவளை தான் கட்டிக்கிடுன்னு ஒத்த கால நின்றுகிட்டு இருந்தா. இப்போ நீங்க சரின்னு சொன்னப்போ மாட்டேங்கிறானே. அதான் உத்தரமேரூர் சிவசுப்பிரமணியம் முரளி, யுஎஸ் முரளி. அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் விட்டுடுவேனா? எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. முரளியை அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், இதில் ஏதாவது ஒரு மார்க்கிங் வச்சுருந்தா பிரிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். பிக்க வேண்டியது அப்படியே விட்டுற வேண்டியது. இப்போ எங்கேருந்து பிக்கிறதுன்னு தெரியாமல் மனுஷன் பிராணன் போகிறது. ஏண்டா குருவாயிரப்பா, குருவாயிரப்பா, வாங்கோ வாங்கோ, என்ன பக்கம் இதெல்லாம்? பிஸ்னஸ், இதெல்லாம் கொரியரில் அனுப்பணும். அனுப்பலாம், தாராளமாக அனுப்பலாம். சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே ஆஃபீஸுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருப்போம். இல்லை, இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம். சரி, ஆன் த வே கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தோம். ஆன் த வே. ஓ, அப்புறம் அந்த இவங்க நீரஜை. நீரஜை? அதான் NEERAJA நீரஜை. நீரஜா. அதே அதே. இருக்காங்களா? ஆன் த வே. கத்திரிக்கோள் எடுத்துன்னு உள்ளே போயிருக்கா, கட் பண்ணணும். டேப்ப இந்தாங்க சார் கத்திரிக்கோள். ஹலோ மிஸ்டர் முரளி, வாங்க வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். உங்களையும் தான் மிஸ்டர் சொல்லிட போகிறேன் ஏதாவது. என்ன மிஸ்டர் கோபாலன், வந்து அவங்கள உட்கார சொல்கிறது இல்லையா? சொல்லுங்க சார், என்ன மேட்டர்? எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலை. டேப்பு. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? சொல்லுங்க சார். அதான் ஃபோனில் சொன்னீங்களே விசா பற்றி. கிடைச்சாச்சு.
ஆரம்பம் கிடைச்சாச்சு. ஸோ கமிங் டு த மேட்டர், உங்களுக்கு யாரையோ தெரியும்னு சொன்னீங்களே யூஎஸ் கான்சுலேட்டில். ஸோ ஐ brought all the particulars, my resume, passport details, etc. etc. I'll be very thankful. If you do the needful in the matter, thanking you, you are sincerely முரளி. இதானே? என்ன சார் இன்டர்வியூ நடத்திட்டு இருக்கோம்? எதுக்கு சார் இந்த ஃபார்மாலிட்டிலாம்? என்னால் முடிஞ்சதை நான் செய்ய போகிறேன். தட்ஸ் ஆல். நீங்கள் எனக்கு ஒரு 10 days டைம் கொடுங்க. I'll get back to you. ஐ வில் கெட் பேக் டு யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட திரும்பி வரேன்னு அர்த்தம். ஏய் வேண்டாம், இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கன்ஃபியூஷன் தான் வரும். குருவாயூரப்பா, உங்கள் வேலையை கவனிங்களேன். ஓ என்ன சார் மிஸ்டர் சொல்லிட்டு போகிற ஏதாவது ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு? முதல்ல விசா வாங்கி கொடுங்க, அப்புறம் என்னெல்லாம் சொன்னமோ எல்லாத்தையும் மொத்தமாக சொல்லிடுறேன். கிளம்பலாமா? என் கண்டிஷனை மறக்க வேண்டாம். நேரம் வரும்போது கேட்பேன்னு சொன்னேனே. அட்வான்ஸ் ஆல்ரெடி கொடுத்தாச்சே. புரியல. இங்கே இவ்வளோ லெட்டர்ஸ் வச்சிருக்கேனே கொரியரில் அனுப்புறதுக்கு, அதான் அட்வான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் காண்டாக்ட் பண்ணுறேன். குருவாயூரப்பா, எனக்கு ஒரு விஷயம் மனசில் ஆகலை. என்ன மனசில் ஆகலை? இப்போ இந்த முரளி எதுக்காக இங்கே வந்துட்டு போறார்? இது என்ன கேள்வி? அதான் இந்த லெட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரே கொரியரில் அனுப்புறதுக்கு. அதுக்கு இப்போ நம்ம முரளி எதுக்காக இங்கே வரணும்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் நாம போய் கலெக்ட் பண்ணிருக்கலாமே. சரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்போ நான் மிச்சம் சொல்லிட போகிறேன். ஏதாவது அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே. என்ன பின்ன எதுக்காக தான் அவர் இங்கே வந்தாருன்னு சொல்கிறேன். இதான் இதான் எனக்கு மனசிலாச்சு. இது ஊ, உறவுல வர ஊ, ரிலேஷன்ஷிப். ஐ மீன் ஐ டிட் மீன் எனிதிங். நான் எதுவுமே கேட்கலையே. நீ ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி, நீ சொல்ல நினைச்சதெல்லாம் உன் கண்ணே சொல்லிடும். மம்மி, காஃபில சுகர் பத்தல, வேற காஃபி கொண்டு வா. அதுக்கே அம்மாவை தொந்தரவு பண்ற, நீயே போய் எடுத்துக்கூடாதா? அதெல்லாம் கொண்டு வருவாங்க, லீவ் தட். உனக்கு என்ன திடீர்னு கம்ப்யூட்டர்ல தமிழ் கத்துக்கணும்னு அவ்வளோ ஆசை? என் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நானே டைப் பண்ணிக்குவேன். தமிழ்லையா? ஏன் தமிழ்னா என்ன அவ்வளோ இளக்காரமா உனக்கு? எனக்கு யூஎஸ் தவிர மற்ற எல்லாமே இளக்காரமா தான் இருக்கு. ஸ்டாப் இட் முரளி. ஒரு தமிழ்ல இருந்துக்கிட்டு how dare you say such things? தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போதே மனசுக்குள்ள எவ்வளவு சுகமா இருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கிற என்ன மாதிரி தமிழ்காரங்களை கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க. யூ நோ சம்திங், நான் வந்த ஃப்ளைட் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல டச் டவுன் ஆனோன்னு எனக்குள்ளே ஏற்பட்ட ஃபீலிங் இருக்கே, அது வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாரதியார் பாடியிருக்காரு. ரொம்பவே அனுபவிச்சு தான் பாடியிருக்கார். ஓகே ஓகே, யூ ஹாவ் யோர் வியூஸ், ஐ ஹாவ் மைன், ஃபர்கெட் இட். பட் ஒன் திங், தலையில ஈரத்துண்டு, நெத்தியில பொட்டு, காதுல ஜிமிக்கி, பார்க்கறதுக்கு ட்ரெடிஷ்னல் இந்தியன் உமனா தான் இருக்கேன். ஆஃப் கோர்ஸ் ஐ அம் ப்ரவுட் டு பீ an Indian. என்னமோ எனக்கும் இந்த நாட்டுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத மாதிரி இல்ல பேசுற. சேச்சே, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என்னதான் என்ன வர்ணிச்சாலும் ஐ அம் நாட் யுவர் வீசா டு தி ஸ்டேட்ஸ். அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதுக்காக நான் இடிஞ்சு போயிடுவேன்னு நினைக்காத. எனக்கு உன் மேல கோவமோ வருத்தமோ கிடையாது. பட் ஏதாவது ஒரு வழியில நான் ஸ்டேட்ஸ் போய் தான் தீருவேன். அம்மா, எதுக்காக இந்த நாட்டை விட்டு ஓடணும்னு இப்படி துடிக்கிற? எனக்கு இங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ டாக்கிங் ஆஃப்? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும். அதுவும் உன்னை தேடி வராது. யூ நோ சம்திங், நம்ம நாட்டில் இருக்கிற 80% ஆஃப் யூ ஆர் லேசி கைஸ். எந்த வேலையும் செய்யாம தண்ட சோறு திங்கிற சோம்பேறி பசங்க. எந்த விதமான கஷ்டமும் படாம சுலபமா காசு சம்பாதிக்கணும். முடியலனா உடனே நாட்டு மேல பழிய போட்டுருவீங்க. நான் அப்படி கிடையாது. நான் உன்னை பத்தி சொல்லல, நான் பொதுவா தான் சொன்னேன். நேத்து காலையில யுஎஸ் எம்பசி வாசல்ல கியூல நீ நிக்கிறத நான் பார்த்தேன். வயிற்றுச்சலா இருந்தது.
அந்த அயர்ன் கிரில்ல பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு ஜெயில இருக்கிற கைதிங்க மாதிரி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு why all this? விசா கிடைக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் சோ ஆகணும். வெளிநாட்டுக்கு போகணும்னா எல்லா விதமான காம்ப்ரமைஸுக்கும் சாக்ரிஃபைஸுக்கும் நீங்க எல்லாம் தயாரா இருப்பீங்க, அப்படிதானே? That is what you mean to say, is it not? இங்க இருக்கும்போது அம்மா கையில கொண்டு வந்து குடுக்கிற காஃபியை குறை சொல்லிக்கிட்டே குடிக்கிற நீங்க அங்க போன உடனே அடுத்தவன் வீட்டு கக்கூச கழுவ கூட தயாரா இருக்கீங்க. எஸ், இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு துரும்ப கூட எடுத்தெறிய தயங்குற நீங்க அங்க போன உடனே தொடப்பக்கட்டைய தூக்க கூட தயாரா இருக்கீங்க, அப்படிதானே? லுக் ஸ்னேகா, பொதுவா தான் சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு காம்ப்ரமைஸ். ஷேம் ஆன் யூ ஆல். ஸ்னேகா, பொதுவா சொன்னீங்க. அதே காம்ப்ரமைஸையும் சாக்ரிஃபைஸையும் ஏன் நம்ம நாட்டுல நீங்க பண்ணக்கூடாது? இங்க இருக்கிற வரைக்கும் இந்த பர்டிகுலர் காலேஜ்ல தான் நான் படிப்பேன், இந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல தான் என் பசங்களை நான் அட்மிட் பண்ணுவேன்னு சொல்றீங்கல்ல. அதே வெளிநாட்டுக்கு போயிட்டா எந்த காலேஜ்னாலும் பரவாயில்ல, எந்த வேலைனாலும் ஓகே, சரி நான் ரெடி அப்படின்னு உடனே அக்செப்ட் பண்றீங்களே. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு அடுத்தவளுக்கு அலையற மாதிரி இருக்கு. enough of it I say. என்ன உபதேசமா? இந்தியன்ஸ் பத்தி பேச உனக்கு என்ன நாக்கு இருக்கு? 12-14 வருஷம் ஸ்டேட்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்க, நீ பேசுற. இங்க இருந்தா தானே தெரியும் நாங்க படுற அவஸ்தை என்னன்னு. சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடாது, குழாய் திறந்தா தண்ணி வராது. இங்க தானே இருக்க போற. இதே ஸ்னேகா இன்னும் 2 மாசத்துல போதுண்டா சாமி வேண்டாம் இந்த நாடுன்னு திரும்பி ஓடுறியா இல்லையா பாரு. பெருசா பேசுறா. என்ன ஸ்டேட்ஸ் போகாதேன்னு சொல்றியே? நீ 12-14 வருஷம் சந்தோஷமா ஹாயா அனுபவிச்சுட்டு வந்திருக்க. அனுபவிச்சுட்டு வரல, அனுபவப்பட்டு வந்திருக்கேன், அடிபட்டு வந்திருக்கேன். அடிபட்டு வந்திருக்கேன் அப்படின்னா யூ ஹேவ் சம் பேட் பாஸ்ட். அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. வர வர நான் கத்துண்ட வித்தைக்கே மதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு. மடத்துக்கு போனால் ஏதோ மரியாதைக்காக எல்லாரும் எழுந்து நிற்கிறேன், அவ்வளவுதான். 4 கல்யாண மந்திரத்தை 4 தவச மந்திரத்தையும் தெரிஞ்சுட்டு வைதிகம் பண்ண முடியுமா என்ன? இல்ல, இந்த ரூம் உனக்கு அலாட் பண்ணிருக்கு, சோ பெர்மிஷன் இல்லாம உள்ள வர்றது நாகரிகம் இல்ல இல்லையா? இது என்ன மகாபலிபுரமா? ஆனா ஓ ரூம்ல உட்காந்துக்கிட்டு மானிட்டர்ல அடுத்தவங்க ரூமை கண்காணிக்கிறது மட்டும் நாகரிகம், அப்படிதானே? விநாசகால விபரீத புத்தின்னு சொல்லுவா. யாருக்கு விநாசகாலம்னு பார்த்துடலாம். அந்த காலனே வந்தாலும் எதிர்த்து நிற்கிற பலம் என்கிட்ட இருக்கு. விநாசகாலம் சந்தானராமனுக்கு தான். ஸ்னேகாவா இரு, சாம்பலாயிடாத. என்ன பயமுடுத்துறீங்களா?